Hello guys, welcome back to channel. நான் எங்க வீட்டு பக்கத்துல நாங்க புதுசா ஒரு வீடு கூடி வந்திருக்கேன்னு சொன்னல. அந்த வீட்டு பக்கத்துல என் என்னோட ஃப்ரெண்ட் வீடு வந்து ஃப்ரெண்ட் ஆனா வீடு மாறி இங்க ஏதோ பக்கத்துல பேய் மாதிரி இருக்கன்னா நமக்குலாம் பேய் வெளில இருந்தே பார்த்துட்டு அந்த இன்னும் டெட் பாடிலாம் இருக்குன்றான். நம்ம இங்க வெளில இருந்து இந்த வீடை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போனோம். இந்த இடமே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. गाइस एक्चुअली அந்த வீட்ல வந்து ஒரு கதை நடந்துருக்கு. அது இன்னொரு வீடியோல தனியா சொல்றோம். சோ வாங்க அது பாக்கும்போது சொல்றோம். இந்த இவனங்க கூட வந்து பாக்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வரோம். ஏய் டேய் உர்டா டேய் விட அவள வரட்ட வா. டேய் உர்றா அப்புறம் நம்மள நடக்க விட மாட்டாங்க. டேய் காலேஜ் எங்கடா இருக்கு பாருங்க गाइस அவனோட தங்கச்சி வந்து கூடுன தங்கச்சி அழுவுறா. நாங்கள் பேய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ வெளிச்சமாக இருக்குது. பேய் இருக்குமா இல்லைன்னு தெரில. ஆக்சுவலாக நான் சக்தி ஜெயின் ஒரு ஃப்ரெண்டும் இந்த வீட்டுக்குள்ள நம்ம ஜிஜி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது வந்தாங்க. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நாங்கள் அங்கே போய் பார்க்கும்போது லீஃப்ல என்னமோ ஒரு நடக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அங்கே பாருங்க இந்த வீடு காம்பவுண்டு தெரியுதா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வாங்க கைஸ் அப்படியே போகலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை நான் சொல்லி தான் கூட்டின்னு வந்திருக்கேன் யாருமே ஓடக்கூடாதுன்னு. நேற்று தான் அந்த சோளிங்கர் கோயிலுக்கு போயிட்டு 1300 ஸ்டெப்ஸ் போயிட்டு அப்படியே இன்னொரு மேலே 600 ஸ்டெப்ஸ் ஆகிட்டு இந்த இதெல்லாம் வாங்கின்னு வரேன். இங்கே இன்னும் 1 கிலோமீட்டர் தாண்டினா இன்னும் ஒரு வீடு வரும். அதுக்கு இந்த வீடு கிட்டே பாருங்க அப்படியே கொண்டு வரலாம். இன்னும் 1 கிலோமீட்டர் தாண்டினா தான் ஒரு கேஸ் இப்போ வந்து நாயெலாம் வருது. எனக்கு நாய் பேய் கூட எனக்கு பயம் இல்லை. நாய் தான் கொஞ்சம் பயம். பாருங்க வீடு எப்படி இருக்கு. தெரியுதா கைஸ்? அப்படியே க்ளோஸ் ஆகுங்க க்ளோஸ் ஆகுங்க கைஸ் இங்கே பாருங்க கைஸ் அப்படியே க்ளோஸ் ஆகுங்க கைஸ். சரி பாருங்க வீடு பின்னாடி சைடு இருக்கு. எனக்கு ப்ளூ கலர்ல ப்ளூ கலர் எஷல் எடுத்து தள்ளிப்பா. ஏய் நம்ம வாங்க. ஏய் கேட் திறக்காதடா மெண்டல். கேட் சாத்திடுவா. ரொம்ப பயத்துல இருக்காங்க गाइस இப்பதான் गाइस நாங்க சிம்பிளி சரத்து அந்த டூம் டெம்பர் காலேஜை பார்த்துட்டு வந்து பாத்தீங்களா गाइस? गाइस இங்க பாருங்க गाइस அந்த 9 அது கூட எப்போது 1960 இல்ல தள்ளி பேசு. இங்க பாருங்க 68 காமெரா கிட்ட வா கிட்ட அந்த 1968 இந்த வீடியோ கட்டின டெட் பாருங்க. அப்புறம் மரம் எப்படி எடுத்து பாருங்க காற்று சொய்யும் அடிக்குது. அங்கேருந்து வந்துருக்குது தெரியுதா? உள்ள யாரும் போகக்கூடாது. ஆக்சுவலாக சாணியில் அடிச்சிருக்காங்க உள்ள யாரும் போக. நடந்த ஸ்டோரி ஆக்சுவலாக என்னதுன்னா கைஸ் இங்கே வந்து ஹஸ்பண்டு ஒய்ஃபு சில்ட்ரன்ஸ்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க கைஸ். வந்து என்னாச்சுன்னா இவங்க பிள்ளைங்களும் சேர்ந்து இவங்கள கொண்டுட்டாங்க ஒய்ஃபை. அதனால அந்த ஒய்ஃபோட பாடியை வந்து இங்கே பக்கத்தில் புதைச்சிட்டு அந்த ஒய்ஃப் வந்து அப்படியே பேயா மாதிரி அவங்க எல்லாரையும் நான் வந்து வீட்டு சைடு வந்திருக்கேன். எங்கள் சைடில் வந்திருக்கேன். அங்கே ப்ளூ கலர் உங்களுக்கு தெரியுதா கைஸ்? இது ப்ளூ கலரில் தெரியுதுல்ல அதான் அது நீங்கள் இங்கே முழு குத்தோம் நீங்கள் ப்ளூ கலரில் தெரியுதா? இப்போ 3 பேர் ஆக்சுவலாக ஒரு இதில் ஒன்று சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக ஜீனு ஒரு பயந்தவங்க நல்லாவே தெரியும். என்ன கேஸ் நீங்கள் அசிங்கப்படுத்துறாங்க. நம்ம யாரும் தெரியல. வாங்க நம்ம கவுத்துக்குள்ளே வாங்க. பாருங்க நாங்கள் பக்கத்து வீட்டில் யாரோ பார்க்குறாங்க. அதான் நாங்கள் அமைதியாக இருக்கோம். நாங்கள் பக்கத்து வீட்டில் நம்ம வந்து திருடுறோன்னு நினச்சிப்பாங்க. கேஸ் அந்த பாடியை பொச்சு வச்சது இந்த சைடு நினைக்கிறேன்.
நம்ம நெக்ஸ்ட்டு உள்ளே போய்ட்டு பார்ப்போம். உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். அந்த காம்பவுண்ட் வழி எகிரி மட்டும் பார்ப்போம். இங்கே வந்து இந்த கண்டெய்னர் வேலை தோண்டி பார்க்கும்போது இந்த நிறைய டெட் பாடிஸ்லாம் கிடச்சிச்சான் சொன்னாங்க. இது வந்து இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு தெரியுமா கைஸ்? இந்த லொக்கேஷன் வந்து ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல் கிட்ட பாலாஜி சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அந்த இடத்துல இந்த ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா என்எஸ்கே நகர் இங்கே தான் புதைச்சி வச்சுன்றாங்க. இந்த மாதிரி மரம்லாம் இருக்கும். ஆனால் அந்த வீடு தான் புதுசாக கட்டிருக்காங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் கைஸ். இங்கே மட்டும் லைட்டாக இடம் வந்து எலும்பி இருக்கும், பார்த்தாலே தெரியும். பாருங்கள் அந்த இடத்துல நைட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கைஸ். ஆக்சுவலாக என் கை வந்து இவ்வளோ அளவுக்கு இது வந்து எலும்பி இருக்கு கைஸ், பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாஸ் நம்ம காம்பவுண்ட் லைட்டாக எகிரி மட்டும் பார்க்கலாம். கைஸ் நம்ம லைட்டாக நாங்கள் கேமரா மட்டும் லைட்டாக உள்ளே காமிக்கிறோம். ஆமாம் கைஸ். ஒரு கேமரா மட்டும் உள்ளே காமிக்கிறோம் கைஸ். நாங்கள் அப்புறமா கேமரா என்ன இருக்குன்னு பார்த்துக்குறோம். ஆமாம் கைஸ், நாங்கள் அப்புறமா பார்த்துக்குறோம். அப்படியே வாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு கேமரா இல்லை, உங்களுக்கு வந்து நாங்கள் காமிச்சிடுறோம். எங்களுக்கு அந்த கேட்லேருந்து தேத்து உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஆனால் சைடில் இருந்து எட்டி பார்க்கும்போது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இன்சைட் பண்ணி பார்க்கலாம். கைஸ் அங்கே போய் பூட்டு இல்லாமல் போட்டுருக்கு. பூட்டு போட்டதே வேஸ்ட் கைஸ். எல்லாம் வாட்டர் தெரியுதா கைஸ்? ஃபோன் எங்கே எடுத்துட்டு போற? ஏய் உள்ளெல்லாம் போட மாட்டேன், ஒரு நிமிஷம். வாங்க கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணாடியாக இருக்குது கைஸ். வெயிட் பண்ணுங்க, அப்படியே உள்ளே காமிக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ். கைஸ் பார்த்தீங்களா கைஸ்? பார்த்தீங்களா வாங்க இப்போ சைடு பக்கம் போயிட்டு இதே மாதிரி பார்க்கலாம். ஆமாம் கைஸ். பயமா இருக்கா? பயமா இருக்கா? அப்படியே வா. அந்த கேட் தண்ணி உள்ள போய் வரே கைஸ். வர போலாம். மாமியார் இந்த சாங் கைஸ். இங்கே வந்துச்சுன்னா தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. அங்கே ப்ளூ கலர் ஏதோ தெரியும் உங்களுக்கு. என்ன பண்ற? பாருங்க கைஸ், காஞ்சி போன ஒரு லீஃபோட இது பாட்டு. அங்க பாருங்க அந்த மரத்துல தண்ணி ஊத்தாம இந்த செடி வளராது. இந்த செடிக்கு எல்லாமே வளர்ந்திருக்கு. வேணா அந்த இடத்துல அந்த ஒரு ரோஸ் மாதிரி இது நம்மள கூப்பிடுறாங்கடா டேய். என்னடா? இருங்க வந்துடுறேன். நெக்ஸ்ட் பார்ட் 2ல கண்டினியூ பண்ணுறேன்.